லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். லூக்கா 18வது அதிகாரம். இன்றைக்கு கூட இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த சம்பவத்தின் மூலமாக இரட்சிப்பின் வழி என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கடைசி முறையாக எருசலேம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். மறுபடியுமாக அவர் திரும்ப போவதில்லை. ஏனென்றால் சிலுவையில் அறையப்படும்படியான இந்த ஒரு மகத்துவமான பணியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே எரிகோ பட்டணத்துக்கு முன்பாக நாம் பார்க்கும்படியான ஒரு சம்பவத்தை அந்த லூக்கா 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எரிகோவுக்கு சமீபமாய் வருகிற பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது இந்த மனிதன், இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கிறம் என்று கூப்பிடுகிறான். முன் நடப்பவர்களும் பின் நடப்பவர்களும் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடுகிறான். பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மகத்துவமான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலமாக 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, இரட்சிப்பு இலவசமானது. இது நம்முடைய மனதில் ஆழமாய் பதிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இரட்சிப்பு முற்றிலும் முழுவதுமாக இலவசம். இந்த ஒரு ஏழை மனிதன், ஒரு பிச்சைக்காரன், பொதுவாக நாம் பிச்சைக்காரர்களை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடிய நிலையில் இல்லை. ஒருவேளை இவன் வழியில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையில் அவனுடைய நிலையை குறித்து நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு குருடன், பிச்சைக்காரன், வழியில் அந்த குப்பைகளின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன். அவனுடைய வாழ்க்கையில் மேன்மையாக சொல்லக்கூடிய காரியம் எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு அற்ப மனிதன். அவனை இது மட்டுமாக அநேக மக்கள் அற்பமாக எண்ணி அவனை குறித்து அலட்சியப்படுத்தின பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கக்கூடும். ஆனால் இந்த நாளில் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய மகத்துவமான திட்டத்தின்படியாக அவனுக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்கு அந்த நாளில் இந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது. இவன் வழியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு பரிதாப நிலையில், நம்பிக்கையற்ற நிலையில் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இவ்விதமான ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறும்படியான ஒரு மாற்றத்துக்குள்ளான ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இதுதாங்க கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத நிலையில் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தானாக வந்து இடைப்படும்படியான காரியம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான எதிர்பார்ப்புக்குரிய காரியமே இல்லை. அவன் முற்றிலும் அலட்சியப்படுத்தப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதில்லை. ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு தருணத்தை, வேலையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் முற்றிலும் உதவியற்றவன். எந்த விதத்திலும் அவருடைய வாழ்க்கையை சீரமைக்கவோ மாற்றி அமைக்கவோ அவனுக்கு எந்த விதமான தகுதியோ வாய்ப்போ இருப்பதை நாம் ஒரு காலம் பார்க்க முடியலை. ஆனால் அவ்விதமான மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய திட்டத்தை கொண்டு வருகிறார். அதனாலே ரட்சிப்பு இலவசமானது. அதைத்தான் ப்ராவிடன்ஸ் சொல்லுவாங்க. அந்த நாளில் ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த அந்த வேளையில் தேவன் தம்முடைய மகத்துவமான திட்டத்தின்படியாக இந்த மனிதனுக்கென்று இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவே கிருபை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எதிர்பாராத சூழ்நிலையில் தேவன் தம்முடைய மகத்துவமான திட்டத்தை இலவசமாய் கொடுக்கும்படியான காரியம். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில், பாவ வாழ்க்கையில் நசுங்குண்ட நிலையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லாததுதான் கிருபை. கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது எவ்விதமான காரியம் நடைபெறும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இது இலவசமான கிருபை.
இலவசமாய் கொடுக்கப்படும்படியான இது ஒரு மகத்துவமான காரியம். வேதம் முழுவதுமாக நாம் பார்ப்பது ரட்சிப்பு இலவசமானது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் பெறாத ஒரு மனிதன் இலவசமாய் கொடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட்டிருக்கிற அந்த செயல்பாட்டின் இலவச மகிமையான காரியம் நடைபெறவில்லை என்றால் நீ இலவசமாக கொடுக்க முடியாது. ஒரு பாவி, கடினமான உழைப்பாளி. ரட்சிப்பு இலவசமானது. இலவசமான இந்த மகத்துவமான ரட்சிப்பை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காமல் இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அருமையானவர்களே, ரட்சிப்பு இலவசமானது. உன்னுடைய வாழ்க்கையில இந்த மகத்துவமான ரட்சிப்பு நடைபெறவில்லை என்றால் தேவன் உன்னை நோக்கி ஒவ்வொரு முறையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அழைக்கிறார், உன்னுடைய நெருக்கமான வேளைகளில் அழைக்கிறார். அவருடைய இலவசமான கிருபையின் விளைவுகளை உன்னுடைய வாழ்க்கையில அறுக்காத ஒரு நபராக நீ இருப்பாயானால் தேவன் ஆயிரக்கணக்கான முறைகளின் மூலமாக உன்னை அழைக்கிறார். ஆகவே இந்த மனிதன் அந்த நாளில் இலவசமான இந்த கிருபைக்கு பங்காளியாய் அங்கு மாறுவதற்கேதுவான இந்த காரியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இம்மட்டுமாக இந்த இலவச கிருபை அனுமதித்திராமல் இருப்பீரானால் தேவன் எத்தனையோ வழிகளில் உனக்கு இந்த கிருபை அளிக்கும்படியாக மறுபடியும் தருணத்தை கொடுக்கிறார். ஏன் இந்த நேரத்தில், இந்த வேளையில் தேவன் உன்னோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். அருமையான சோர்னே சோரியே, தேவனுடைய வார்த்தையின் காரியமானது ஒரு காலம் மாறாத நித்தியமான கிருபை உள்ள காரியங்கள். இலவசமானது, முற்றிலும் இலவசம். ஆகவே இந்த மனிதனுக்கு யாராக ஒருவர் அக்கறையுள்ளவர்களாய் காணப்படுவார்களா? ஆனா இந்த இலவசமான ஈவுக்கு பல தடைகள். இந்த இலவசமான ஈவை இரண்டாவதாக பார்க்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார், அழைக்கிறார், வாருங்கள். அவர் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில பல விதங்களிலே இடைப்பட்டு அழைக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா இந்த இலவசமான ஈவை பெற்று அனுபவிப்பதற்கு பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. இந்த மனிதன் தேவனை நோக்கி அழைக்கிறான். அங்கே நாம் பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அதற்கு பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அம்மையாலே, இந்த இலவசமான ஈவுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. ஆனா இது நிபந்தனை என்று சொல்லுவதை விட தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபையாய் செயல்படுகிற இந்த மகத்துவமான ரட்சிப்பின் மேன்மை அறிந்து கொள்வதற்கு, உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய இந்த கிருபையை சுமந்து கொள்வதற்கு, இந்த இருதயத்தில் தேவனுடைய மகத்துவமான கிருபையினுடைய ஊற்றானது அங்கு பிரவாகித்து ஓடத்தக்கதாக மாற்றப்படும்படியாக, உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய இந்த கிருபையின் மகிமையான காரியம் செயல்படும்படியாக உன்னுடைய இருதயத்தில் மகா பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் பெருமையை உடைத்து தாழ்மையை ஏற்றுக்கொள்வது. பெருமையை உடைத்து தாழ்மையை ஏற்றுக்கொள்வது. இயற்கையாகவே மனிதன் பெருமையிலும் பெருமையானவன். இயற்கையாகவே மனிதன் பெருமை என்ற பயங்கரமான வியாதியினாலே பிடிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறவன். இயற்கையாகவே பெருமையினால தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான மேலான காரியங்களை இழந்திருக்கிறவன். இயற்கையாகவே அவன் பாவம் என்கிற வியாதியினாலே பிடிக்கப்பட்ட நிலையில், அவனுடைய பரிதாபமான நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை தம்மை சீரழித்துக் கொண்டிருக்கிறவன். அதுதான் இயற்கை மனிதன். ஒருவேளை எவ்வளவு படிப்பு, எவ்வளவு பணம், எவ்வளவு காரியங்கள், இது எல்லாம் ஒரு காலம் அவனுக்கு உதவி செய்யாது. அருமையான சகோதரனே, இயற்கை மனிதன் அவன் ஒரு பெருமைக்காரன். ஆனா அவிதமான இருதயத்தில் தேவனுடைய விலையேற பெற்ற கிருபை ஊற்றப்பட முடியாது. அவிதமான இருதயத்தில் தேவனுடைய கிருபையானது ஒரு காலம் அங்கு
தங்கி தாவரிக்க முடியாது. அவ்விதமான இடத்தில் தேவனுடைய கிருபைக்கு இடமில்லை. ஆகவேதான் கிருபை அவனுடைய வாழ்க்கையில செயல்பட முடிவதில்லை. கிருபை அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட முடிவதில்லை. கிருபை வெளிப்பிரகாரமாக அறிந்திருந்தாலும், கிருபை அவனுடைய வாழ்க்கையில வெளியே தெரிந்திருந்தாலும், உள்ளான இருதயத்தில் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியான காரியம் நடைபெறுவதில்லை. இதுதான் இயற்கை மனிதனுடைய பரிதாப நிலை. அருமையான சோர்ணேஸ்வரே, உடைய வாழ்க்கையில இந்த கிருபையை அனுபவிக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, விடுதலை, சமாதானம் உனக்கு வேண்டுமா? உன்னுடைய இருதயம் மாற்றப்படுவது அவசியம். உடைய இருதயம் மாற்றப்படுவது அவசியம். இந்த மனிதன் அங்கு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், விதமாக அல்லது கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இது பெருமையை உடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? இந்த பெருமையை உடைக்கிறதா. பெருமையை உடைக்கிறதா. பெருமை உன்னை அழித்து விடும். பெருமை தேவனை உன்னை சத்துருவாக மாற்றுகிற தெரிஞ்சுக்கோ. தேவனே உன்னை சத்துருவாய் பார்க்கும்படியான ஒரு நிலையில் உன்னை நிறுத்தி விடுகிறது. தேவனுடைய கிருபை உனக்கு இம்மியும் கொடுக்கப்பட முடியாதபடிக்கு அவனை தேவன் தன்னுடைய எதிராளியாய் நோக்கி பார்க்கும்படியாக செய்கிறது. தேவன் உன்னை அவிதமாய் பார்ப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான மேன்மை உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்று எண்ணிக்கொள்கிறாய்? இல்லைங்க. அவ்விதமான வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை என்பதில்லை. அவ்விதமான வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில தேவன் துணையாய் நின்று அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையில தேவன் அங்கு பக்க பலமாய் இருந்து அவனை இந்த உலகத்துல தம்முடைய சாட்சியை நிலைநிறுத்துவதில்லை. அருமையான சோர்ணேஸ்வரியனுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ண விரும்புகிறார். இந்த மனிதன் இறங்கும் பெருமையை உடைத்தான். ஒரு சாதாரணமான எந்த ஒரு மனிதனுக்கு பெருமை என்பது உண்டு. ஒரு சமயத்தில் ஒரு அம்மா வந்து காசு கேட்டார். திடீரென்று தெரியாமல் அந்த மற்ற காசுகளை கொடுத்தோம். 2 ரூபாய் 1 ரூபாய் இப்படி இருந்தது. ஆனால் அதில் ஒரு 50 காசு இருந்தது. அந்த 50 காசை எடுத்து அப்படி முகத்தில் வீசிட்டு போனது தான். மற்ற காசு இருந்தது, 2 ரூபாய் இருந்தது, 1 ரூபாய் இருந்தது. ஆனால் அந்த 50 காசை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி முகத்தில் வீசி விட்டு போயிட்டு, அவ்வளோதான். ஏன்? பெருமை. அருமையான சோர்ணேஸ்வரிய, உன்னை நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்துக்குமே தடை உன்னுடைய பெருமை தான். தேவனுடைய வாழ்க்கையில் இடைப்படாததற்கு அடிப்படையான காரியம் உன்னுடைய பெருமை. உன்னுடைய பெருமை உடைபடாத மட்டுமாக தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை. தேவன் உன் பேரில் இரக்கமுள்ளவராக இருக்க மாட்டார். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பெருமையினாலே தன்னுடைய ஆத்துமாவை அழித்து போட்டவர்கள் உண்டு. அந்த பட்டியலில் உன்னுடைய பெயர் சேர்க்கப்படும். ஆனால் இந்த மனிதன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அங்க 2 பார்க்கிறோம். அர்ஜென்சி உடைய வாழ்க்கையில அங்கு அவிதமாக அவன் சத்தமிடுகிற நேரத்தில் 38வது வசனத்தில், முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அர்ஜென்சி அண்ட் ஹிண்ட்ரான்சஸ். ஒன்று தெரிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நாளை என்பது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. நாளை என்பது சாத்தானின் வார்த்தை. தேவன் இப்பொழுது என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம். இப்பொழுது அனுக்கிற காலம், இன்றைய இரட்சணிய நாள். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும், எந்த நேரத்திலும், எந்த வேளையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அடுத்த சன நேரத்தில் அல்ல, அடுத்த மணி நேரத்தில் அல்ல, அடுத்த வேளையில் அல்ல, இப்பொழுதே. உடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நீ விரும்புவாயானால் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற இப்பொழுதே இருதயத்தை உடை.
உடைய பெருமையை உடை ஆண்டவரே, என்னுடைய பெருமையினால நான் அழிந்து போனது தான் மிச்சம். என்னுடைய பெருமையினால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை வித்தியாசமாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் கிருபையாக இறங்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. இந்த வேதம் சொல்லுகிற உண்மையான சத்தியத்தின் வெளிச்சத்தை என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியவில்லை. இந்த இடத்துல ஒருவேளை மற்றவர்கள் அதட்டுகிறார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா? நம்முடைய இருதயம் அதட்டுகிறது, உன்னுடைய பிறப்புரிமை அதட்டுகிறது, உன்னுடைய ஜென்ம சுபாவம் அதட்டுகிறது, உடைய வாழ்க்கையிலுடைய பல காரியங்கள் உன்னை அதட்டுகிறது. நீ எப்படி முடியும்? எப்படி முடியும்? என்ன தப்பு செய்திருக்கிற? நீ தேவனுடைய பிள்ளை தானே, நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறையே, நீ இந்த இடத்துல என்ன உடைக்க வேண்டியது? உன்னுடைய இருதயம் மறுபடியும் சொல்லுகிறது, தேவையில்லை, அவசியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலையில வாழ்வேன், ஆனால் போதும், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை வழிநடத்துவார். பொய்யான பல விதமான காரியங்களை சொல்லி உன்னுடைய சொந்த இருதயம் உன்னை அதட்டுகிறது. அருமையான சோர்ணேஸ்வரனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது இப்பொழுதே. ஏன்னு கேட்டா, வேதம் சொல்லுது தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவன், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் அவருடைய நிலை என்ன என்பதை வேதம் சொல்லுகிறது, சடுதியிலே நாசமடைவான். அருமையான சோர்ணேஸ்வரே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கினை எதிர்பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபாக்கினை நம்மை சந்திக்கும் மட்டுமாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம்தானா? இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டாவது அர்ஜென்சி இல்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றும். இந்த தேவனுடைய கிருபை என்பது வித்தியாசம் இல்லை. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த பிச்சைக்காரனை போல பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் என்றுனால மற்றவர்கள் உன்னை குறித்து கணக்கிட்டு கொண்டிருந்தாலும் சரி, உடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுத்துவார். மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், லூக்கா 18வது அதிகாரம் 39. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். 42வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேதத்தில் ரட்சிப்பு என்பது படிப்படியாய் நடைபெறுகிற காரியம் அல்ல. வேதத்தில் ரட்சிப்பு என்பது சடுதியாய் உடனடியாய் நடைபெறுகிற ஒரு காரியம். வேதத்தில் ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் செய்கிற மகத்துவமான காரியம். அது படிப்படியாக சீர்படுத்த முடியாத ஒரு காரியம் அல்ல. இதை நீங்க தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஒரு ஆத்துமா ஒன்றாக ரட்சிக்கப்பட்டு இருக்கும் என்று ரட்சிக்கப்படவில்லை. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் மகிமைக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டதாக இருக்கும், அல்லது ரட்சிக்கப்படாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிர்பந்தத்தை கொண்டதாய் காணப்படும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்கிறோம். ஆகவே மூன்றாவதாக ரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பு 43. உடனே அவன் பார்வையடைந்து. அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையில் உன்னுடைய உண்மையான நிலை அறிந்து கொள்ளக்கூடிய பார்வையை உனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதுதாங்க தேவை. தேவன் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. தேவனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்க அவர் விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனா உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான நிலையை உணர்ந்து தேவனிடத்துல நீ, கர்த்தாவே, இதுவே என்னுடைய நிலை என்பதை நீ ஒத்துக்கொள்ள முடியாத தேவன் எதிர்பார்க்கிறார். வேற உன்னிடத்திலிருந்து எதுவுமே தேவன் கேட்கவில்லை. பணத்தை கேட்கவில்லை, அல்லது வேற எதை கேட்கவில்லை, எதையுமே கேட்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, உன்னுடைய உண்மையான நிலையை உண்மையான விதத்துல தேவனிடத்துல போய் அவரிடத்துல ஒத்துக்கொள்ளுகிற தாழ்மையை தான் கேட்கிறார். நான் உண்மையா நேர்மையா கேட்கிறேன், உடைய இருதயத்துல சந்தோஷம் இருக்கா? உடைய இருதயத்துல சமாதானம் இருக்கா?
உன் வாழ்க்கையில தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற நிச்சயம் இடத்துல இருக்கா? நான் ஒன்று சொல்றேன், ஒருவேளை உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்களை நான் பார்க்க முடியவில்லையே, ஒருவேளை மற்ற உன்னுடைய குடும்ப மக்களுடைய வாழ்க்கை நிலையை குறித்து பார்க்கும் பொழுது, ஓ என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் சாட்சியிடக்கூடிய உண்மையான வாழ்க்கை இருக்கிறதா? ஏன் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே? விடுதலை இருக்கும் பொழுது ஏன் உடைய வாழ்க்கையில் விதமாய் வாழ வேண்டியது அவசியம்தானா? இல்லை இல்லை. அருமையான சோனே சோரி, உடைய வாழ்க்கையில் இந்த காலங்களில் தேவன் தம்முடைய வார்த்தை தெளிவாக உன்னோடு கூட பேசுகிற காரியத்தை உன்னுடைய மனசாட்சியை தொட்டு நீ சொல்ல முடியும். ஒருவேளை உன்னுடைய மனசாட்சி செத்ததாக இருக்குமானால், உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லக்கூடுமானால், நீ உண்மையான ஒரு மனசாட்சியை கொண்டிருக்கிற நபர் என்று நான் நம்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனசாட்சி செத்து போகலன்னு நான் நம்புறேன். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனசாட்சி உன்னோடு கூட பேசுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய மனசாட்சி உன்னை குறித்து தெளிவாய் அது படம்பிடித்து காட்டுகிற ஒரு காரியம் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்றதில்லை, உன்னுடைய மனசாட்சி சொல்லுகிறது. ஆகவே இந்த மனிதன் அந்த நாளில் பார்வை அடைந்தான். உன்னுடைய உண்மையான நிலையை பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்துகிறான். அருமையான சோனே சோரே, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமானால் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அருமையான வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுப்பார். உன் மூலமாக உன்னுடைய குடும்பம் மகிமைப்படுத்துவார். உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தும். உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உன்னுடைய வாழ்க்கை அவிதமாக மகிமைப்படுத்தவே தேவன் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அதான் கேட்கிறார், ஏன் விலகி போகிறீர்கள்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நீ என்னை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக இருக்கும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய இருதயத்தின் ஆதாங்கமே அதுதாங்க. நீ ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நபராக கர்த்தர் உன்னை நிறுத்தவே விரும்புகிறார். இந்த மனிதன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே, ஓ அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில விதமான ஒரு வாஞ்சம் உன்னிடத்தில் இல்லையா? நான் கேட்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் விதமான மன சோர்வுகளின் மத்தியில, தோல்விகளின் மத்தியில, ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சியாக என்னை மாற்றும் என்ற உண்மையான ஒரு ஆதாங்கம் உன்னிடத்தில் இல்லையா என்று நான் உன்னை நோக்கி கேட்கிறேன். இல்லையா? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில அவ்விதமாக நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லையே? வேதம் சொல்லுகிறது, மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். சிலுவையில் அறையும்படியாக போன அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாக அவன் பின்தொடருகிறான். அருமையான சோனே சோரியே, நீ இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையில் நீ உண்மையான தேவனுடைய கிருபையை நீ ருசி பார்ப்பாயானால் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே பின்பற்றுகிற ஒரு சாட்சியாய் நீ வாழுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துகிற இயேசுவை பின்பற்றுதல் காணப்படும். அருமையான சோனேசே, உன்னை பார்த்து நான் கெஞ்சி நிற்கிறேன். உனக்காக நான் தேவனிடத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஏன் எங்களுடைய வாழ்க்கை விதமான நிலைக்குள் காணப்பட வேண்டும்? ஏன் எங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை? ஏன் உடைய வாழ்க்கையில தேவனை உடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக காணப்பட முடியவில்லை? ஏன் ஏன் அம்மையாலே, நம்முடைய வாழ்க்கையில நியாயமான கேள்விகளை கேட்போமானால் நிச்சயமாக தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவ்விதமாக அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அவனை அதட்டின ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். யாரு? அந்த அதட்டின அவன் முற்றிலுமாக ஒரு வேறுபட்ட மனுஷனா இந்த இடத்துல மாற்றப்பட்டுட்டானுங்க. He was completely changed. ஒரு பிச்சைக்காரனாக இந்த இடத்தில் அவன் இல்லை. The central figure of the incident was this beggar. அந்த முழு சம்பவத்தினுடைய முக்கிய
கதாபாத்திரமாக, அந்த நாயகனாக இந்த ஏழை பிச்சைக்காரன் மாற்றப்பட்டான். அதுதாங்க கிருபை. வேதம் சொல்லுகிறது, இவன் மகிமைப்படுத்தினதை பார்த்த பொழுது அவர்கள் எல்லாம் தேவனை புகழ்ந்தார்கள். என்ன ஒரு அருமையான வாழ்க்கை இல்லைங்களா? அருமையான சோரனே உடைய வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேங்க, நீ இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு பிச்சைக்காரனிலும் கீழான ஒரு நிலையில் உன்னை மக்கள் எண்ணக்கூடிய ஒரு பரிதாப நிலையில் அலட்சியப்படுத்தப்பட்ட மனிதனாக இருக்கலாம். உடைய வாழ்க்கை நிலை இன்றைக்கு மிக பரிதாபத்துக்குரியதாய் காணப்படுகிறதாக இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்றேன், தேவனுடைய கிருபை உன்னை சந்திக்குமானால், தேவனுடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையில இடைப்படுமானால், உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையுமே மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் என்று எண்ணுகிற அந்த காரியம் மாறி, இந்த மனிதனே மிக முக்கியமானவர், இவரே என்னுடைய குடும்பத்தின் முக்கியமானவர். ஓ அருமையான சகோதரே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மையமாய் வைத்து செயல்படக்கூடிய ஒரு உன்னத காரியத்தை தேவன் உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக செய்வார். நம்புறியா? ஏன் சாத்தானே சமயங்கள் சொல்றான், அது உனக்கு அல்ல. இல்லைங்க, கிருபை பாரபட்சம் இல்லை. கிருபை என்பதற்கு தகுதி இல்லை, கிருபை என்பதற்கு வேற எதுவுமே இல்லை. The most useless person, அவன் ஒரு குருடன், பிச்சை கேட்கிறவன், அவனுடைய துணியெல்லாம் கந்தையாக இருந்திருக்கும். ஏன்னா அவன் தன்னை கூட அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய எதுவும் இருக்காது. வழியில் அவன் குப்பையெல்லாம் அவன் மேலதான் விழுந்திருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில் அவனே இந்த பகுதியினுடைய மையமான மனிதனாய் மாற்றப்படுகிறான். அருமையான சோனேஸ்வரியே, தேவனுடைய கிருபை அண்டிக்கொள், தேவனுடைய கிருபையை பிடிச்சுக்கோ. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்யும். ஏன்னு கேட்காத, எப்படின்னு கேட்காத, அது தேவனுடைய காரியம். அது முடியுமா என்று கேட்காத, தேவனால் கூடும். இந்த காலையில தான் பார்த்தோம், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே என்னையும் கூட விதமாய் மாற்றும் என்று சொல். தேவனால் கூடும். அருமையான சோனேஸ்வருடைய வாழ்க்கையில உனக்காக தம்மையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்த அந்த இயேசு உன்னை மகிமைகரமான ஒரு சாட்சியாக நிலைநிறுத்துகிறார். உன்னுடைய மனசாட்சியை மலங்கடிக்காத, உன்னுடைய மனசாட்சியின் சத்தத்தை நீ மடங்கடிக்காத. என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உன் மனசாட்சி பேசுகிறது. உன்னுடைய வாழ்க்கை நிலையை குறித்து உன்னோடு கூட இடைப்படுகிற ஒன்றே ஒன்று அந்த மனசாட்சி. அது உன்னை குறித்து தெளிவாய் பேசுகிறது. ஒருவேளை உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதை குறித்து பேச முடியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்குள் இருக்கிற அந்த மனசாட்சி உன்னோடு கூட பேசுகிறது. ஆண்டவர் அண்டை வா. கிருபையின் தேவன் அவருடைய விருத்த கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். கிருபையின் சாட்சிகள் எத்தனை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். கிருபையானதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியாய் மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கை உண்மையான ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான கிருபையின் மகிமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஏழை பிச்சைக்காரன் அலட்சியப்படுத்தப்பட்டான், அதட்டப்பட்டான், பிரயோஜனமற்றவனாக கருதப்பட்டான். ஆனால் அவன் இந்த சூழ்நிலையின் மையமான ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும். எந்த ஒரு ஆத்துமா இந்த கிருபை எனக்கு தேவை என்று சொல்லுகிற தன்னுடைய விசுவாச கரத்தை நீட்டுகிறதோ, ஆண்டவரே இந்த கிருபை தான் எனக்கு தேவை. என்னுடைய வாழ்க்கையில் நான் அசைந்து போன ஒரு ஆத்துமா, என்னுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாய் என்னுடைய மனதில் சோர்ந்து போன நிலையில், தளர்ந்து போன நிலையில், நம்பிக்கையற்ற நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போய்விட்டேன். ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தேவை என்று சொல்லுகிற ஒரு ஆத்துமோடு கூட பேசும். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ மகிமையான கிருபை இருக்கும் பொழுது எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ கிருபை எனக்கு வேண்டாம், என்னுடைய பெருமையே எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த ஆலய கதவை கடந்து போகும் பொழுதும் நம்முடைய கிருபை தொடரட்டும். ஆனால் ஐயோ அதுவும் காலதாமதமாகிவிட்டது.
கர்த்தாவே, நீர் இப்பொழுது பேசும் பொழுது, இப்பொழுது அனுக்கிரக காலம் என்று சொல்லும் பொழுது, ஏன் அடுத்த நிமிடத்தை, அடுத்த வினாடியை, அடுத்த நொடியை குறித்து சிந்திப்பதும் கூட சரியில்லைவே. கிருபையாய் இடைப்படும் ஆண்டவரே, தேவனே உதவி செய்யும், எங்களை ரட்சியும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.